வணக்கம். எண்ணம், செயல், புத்தி, மனம், சித்தம். எண்ணம், செயல். நாம் எதை எண்ணுகிறோமோ அது செயலாக வடிவெடுக்கிறது. ஆனால் எண்ணம் அந்த செகண்டில் கூட வரலாம். எண்ணம் திட்டமிட்டும் கூட இருக்கலாம். அந்த செகண்டில் வரக்கூடிய எண்ணம் கூட செயலுக்கு வருகிறது, செயலுக்கு வந்து விடுகிறது. எண்ணம்தான் செயல் ஆகிறது. நம்முடைய எண்ணம்தான் செயல் வடிவம் எடுக்கிறது, செயலாக்குகிறது. இந்த செயலை பரிசித்து பார்ப்பது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது, செயலை சோதிப்பது புத்தியும் மனது தான். புத்தியும் மனமும் அந்த செயலை ஆய்வு செய்கிறது, சோதிக்கிறது. நல்லதா தீயதா அப்படிங்கிறத முடிவெடுக்கும் நிலையிலே புத்தியும் மனமும் இருக்கிறது. அது முடிவெடுத்து கொள்ளுது. இது தவறு என்றால் அந்த செயலை திருத்திக் கொள்கிறது, அடுத்து வராமல் இருக்க தடுத்துக் கொள்கிறது. ஆனால் சரி என்றால் ஏற்றுக்கொள்கிறது இந்த புத்தியும் மனமும். அதே போல எண்ணமும் செயலும் நாம் சிந்திப்பதில் சிந்தனையும் செயலும் சரியாக இருக்கும்போது புத்தி மனமும் சரியாக இருக்கும், அதை ஏற்றுக்கொள்ளும். ஆனால் நாம் எண்ணுவதெல்லாம் இறையினமாக, இறை செயலாக, நல்ல எண்ணங்களோட எண்ணும்போது புத்தியும் மனமும் அதை மனதார ஏற்றுக்கொண்டு அது செயல் வடிவமாகிறது. நல்ல ஒரு வடிவமெடுத்து நட்பண்பளோட ஓங்கி நிற்க இந்த புத்தியும் மனமும் நம்மளுக்கு செயல்படுத்துகிறது. ஆனால் எண்ணம்தான் செயலும் முக்கியம். அதை சீர்படுத்த வேண்டிய நிலையில் புத்தியும் மனமும் இருக்கு. எல்லாத்துக்கும் மேலே இறைப்பிரமத்தோடு ஐக்கியப்படும் போது எல்லா நிலையும், எல்லா சிந்தனையும், எல்லா